தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். தாவேக அரசினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. 3 நாட்கள் நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆளுநருடைய உரை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகள் ஆளுநர் உரை எப்படி இருந்துச்சு? அர்லேக்கருடைய ஆளுநர் உரை எப்படி இருந்துச்சு? கடந்த 5 ஆண்டு ஆளுநர் உரை நடந்துச்சா? தமிழ்நாட்டில் ஆளுநர் உரைனா என்னன்னே மறந்து போச்சு எல்லாத்துக்கும். கடைசியாக வந்து தமிழகத்தில் நடந்தது 2022. அப்போ கூட வந்து அதுக்கப்புறம் அவர் சில பகுதியெல்லாம் விட்டுட்டு படித்தாருன்னு தகராறு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் ஜனகணமன பாடணும் அப்படின்னு சொன்னார். இவங்க பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அது பல விவாதத்தில் நம்மளே பேசியிருக்கிறோம். மரபில்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரைங்கிற ஒரு மரபே தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணினாங்க போன ஆட்சியில். இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த தடவை அந்த பிரச்சனை இல்லாமல், அது இல்லாமல் முதல் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஜனகணம மனமும் அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ஆர்டருக்கு இணங்க முன்னாடியும் பாடப்பட்டிருக்கு, பின்னாடியும் பாடப்பட்டிருக்கு. இது வந்து வரவேற்க தகுந்த நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சட்டமன்ற ஒரு பாட்டு பாடுறதுல பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கூலாக போயிடுச்சு. இப்போது அது என்ன ஒன்றுன்னா, இப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன பாலிசி சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைகளை பேசுகிறாங்க, எதை செய்வாங்க எதை செய்ய மாட்டாங்கங்கிறத பற்றியெல்லாம் விவாதத்தை நடத்தாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்களா இல்லை வந்து ஜனகணமனம் முன்னாடி பாடுறாங்கங்கிற இதே பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, வரப்போகிற காலகட்டங்களில் என்னென்ன செய்ய போகிறாங்கங்கிறது பூரா இன்றைக்கி அதை பற்றின விவாதங்களுக்கு ஒரு வழிவகுத்து. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நந்தகுமார் சார். அதாவது வளர்ச்சியை பற்றியே இல்லை, தமிழ்நாட்டில் எவ்வளவு முதலீடுகள் இருக்குது அது சார்ந்த வெள்ளறிக்கை பற்றி பேசுறது கிடையாது. ஜனகணமனகதி ஃபஸ்ட்டு பாடினாங்களா, செகண்ட் பாடினாங்களா, தமிழ்தாய் வாழ்த்து அதை ஃபஸ்ட்டு பாடினாங்களா, செகண்ட் இப்படியே அரசியலை ஒரு 5 வருஷமாக கொண்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கு இந்த தாவேக அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்து பாருங்கள். ஆளுநர் மாளிகைன்னா அவங்க என்னமோ அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யட்டும். சட்டசபையில் தமிழகத்தில் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தில் தான் போடுறோம், ஜனகணமனமும் எங்களுக்கு பாடுறதுல உடன்பாடு தான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருந்தோம். தாவேக அரசாங்கம் வந்து அணுக்கமான போக்கை வந்து கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட வச்சுப்பாங்க. இதில் வந்து ஒரு தேசிய பாடுறதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட விட்டு கொடுக்குறாங்க, அணுக்கமாக போகிறாங்கங்கிறது கூட கிடையாது. இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேசிய பற்று இருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு தேசிய கீதம் பாடுறதுல என்ன தவறு வந்துட போகுது? அதை ஏன் சார் நாங்கள் 2 தடவை பாடணும்? ஏன் சார் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை கூட 2 தடவை பாடுங்கன்றேன் நான். சரி, இல்லை இதுக்கு திமுக இன்னைக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலையா? அதில் வந்து ஒரு திமுக எம்எல்ஏ பேசினார். கூட்டணி கட்சி தான், ஆனால் திமுக சின்னத்தில் நினச்சனால அவர் கூட்டணி எம்எல்ஏ, கூட்டணி கட்சின்னு சொல்ல முடியாது. திமுக எம்எல்ஏ எங்களுக்கே தெரியலிங்க எதுப்படி வந்து தேசிய கீதம் பாடினாங்கங்கிறது விசாரிக்கணும். நாங்கள் என்னங்க, என்ன பாகிஸ்தான் கீதத்தை பாடிட்டாங்களா இல்லை வந்து அமெரிக்காவினுடைய நேஷனல் ஆந்தத்தை இங்கே பாடிட்டாங்களா? ஒரு இந்திய தேசிய கீதத்தை ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் பாடுறது அவ்வளோ தடை செய்யப்பட்ட பொருள்களா? எதுக்கு இவ்வளோ? அதை ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், சாக்கக்கோரைங்கிற மாதிரி உங்கள் சாக்கைகள்லாம் கொஞ்சம் குறைங்க. இதில் என்ன பேசுனாங்க, அங்கே எந்தெந்த அளவுக்கு வந்து போன ஆட்சிகள் அவலங்கள் இருந்துச்சு, இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன அவங்க செய்ய போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் விவாதிங்க, அதையெல்லாம் விமர்சனம். எதிர்கட்சி தலைவர் இதை பற்றி எதுவும் சொல்லலையா? ஜனகணமனகதி பாட்டு தெரியல, இனிமேல் பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இவர் அசம்பிளி ஷாக்லேருந்து மீண்டு வந்திருக்க மாட்டார், போயிட்டு வந்திருப்பான். வேற ஆக்கப்பூர்வமான விஷயமா அப்படிங்கும்போது எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஒரு விஷயம், அவருடைய ஆக்கப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட்டாக தாவேகா கிட்டத்தட்ட பாஜக மாதிரியே ஒரு டோன் எடுக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டோன் எடுக்கிறாங்கன்னு விமர்சிச்சிருக்கிறாரு. இல்லை, அது ஆளுநர் உரையிலே இருக்குது. ஆளுநரே படிக்கிறாரு. இல்லை, மாநிலத்துக்கு உரிமையை கொடுக்க வேண்டியதை மத்திய அரசாங்கம் வந்து செய்யணும். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து சமகர சிக்ஷா நிதி கொடுக்க முடியுங்கிறத நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும். நீங்கள் நிதி ஒதுக்கீடுறதுல வந்து ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது. நாங்கள் இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடித்த உடனே நாங்கள் வந்து சாதி வாரிய சர்வே வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுப்போம். இது வரைக்கும் நீங்கள் சமூக நீதிக்கு நாங்கள் தான் ஹோல்சேல் டிப்போன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அத்தனை கூட்டணி கட்சிகளையும் சாதி வாரிய நீங்கள் கணக்கெடுப்பு எடுக்கணும், சென்சஸ் எடுக்கலன்னா கூட சர்வே எடுங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாருமே சொல்லலை. இன்றைக்கி வந்து ஒரு பாலிசி டெசிஷனாக தாவேக அரசாங்கம் இன்னைக்கு ஆளுநர் உரையிலே அதை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிஞ்சு போயிட்டாங்க? எந்த இடத்துல அடிபணிஞ்சு போகிறாங்க? என்ன தேசிய கீதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பாடுறதா? அதுக்கு காரணம்
தாவேகா கொடுத்த அந்த உரையை ஒரு வரி கூட பிறழாமல் ஆளுநர் வாசிச்சிட்டாரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. அதுதானங்க ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆளுமைங்கிறது. அந்த ஆளுமை 4 வருஷமா கடைசியில் இல்லையே. ஆளுநர் கூட வந்து உங்க உங்க உரையை கூட அவர் படிக்க முடியாதுன்னு போயிட்டாரு. ம். மக்களுக்கு தெரிவிக்கணும்ல ஆளுநர் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், வருங்கால நடவடிக்கைகள்லாம் என்னங்கிறது தானே ஆளுநர் உரை. அதை உங்களால் ஆளுநரை வச்சே படிக்க முடியலையே. அந்த அளவுக்கு தானே இப்போ முந்தின அரசாங்கத்தினுடைய ஆளுமை இருந்துச்சு. அந்த புள்ளியில தான் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இவங்க கொடுத்தது அப்படியே படிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ உறவு இருக்கு. அப்போ இது இது வந்து ஆளுமைன்னு பார்க்கறதா, இல்லை வந்து இது உள்ளடின்னு பார்க்கறதா? எப்படி பார்க்கறது இதை? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஏன் அப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அப்போ இவ்வளோ நாளாக உங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வந்து அவர் ஆளுநர் படிக்காமல் இருந்தது அப்போ நியாயம் தானே நீங்கள் படுத்தணும் நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம். ஏன் அப்புறம் இவ்வளோ நாள் ஆளுநரை குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோபால், ஆளுநர் உரை படிச்சுட்டா 2 பேரும் ஒன்றா இருக்கிறனால அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் ஆளுநரை குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்க? தமிழக ஆளுநரை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது, எங்களை வந்து இங்கே பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க, எங்களை ஆட்சி செய்ய விடலை, இதெல்லாம் எதுக்கு அப்புறம் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க? அப்போ இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு அவங்க வழி சொல்கிறதுன்னு தான் பார்க்குறேன். அவங்களுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு தெரியல, அதனால் எதையோ ஒன்று விமர்சிக்கணுமேன்னு பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இது நியாயமான விமர்சனம் அல்ல. அவங்க வந்து இன்றைக்கி அதில் சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் போனது அந்த வெள்ளை அறிக்கை நிதிநிலையை பற்றின வெள்ளை அறிக்கை பற்றியும் அதில் பேசுகிறாரு. அதையும் வந்து கவர்னர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. போன தடவை போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு முந்தின அரசாங்கம் தவறுங்கிறதையும் பேசுகிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு தவறுனதையும் பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே தானே பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பதற்றம் ஆகுது. அதே மாதிரி அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணம் வரலங்கிறதையும் இடம்பெறுது. அப்போ இதெல்லாம் எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் உரையிலேயே இதெல்லாம் உள்ளார போயிருக்கும்போது லீக்கேஜஸ் இருந்திருக்கு, கரப்ஷன் இருந்திருக்குன்னு வரும்போது இதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முகாந்திரம் இருக்குது பாருங்கள். அப்போ இதை நடவடிக்கைக்கு கொண்டு போகணும். வெறும் இந்த அளவுக்கு லீக்கேஜஸ் இருந்துச்சு, கரப்ஷன் இருக்குங்கிறத மட்டும் தாவேக்கா போகாமல் நீங்கள் இந்த முதல் 1 வருஷத்துக்குள்ளார எங்கெங்கே லீக்கேஜ் கரப்ஷன் இருக்கோ அத்தனை பேர்த்து மேலேயும் யாராக இருந்தாலும் பாராபட்சம் இல்லை. ஏன்னா கவர்னர் வரையிலே வந்திருக்கு இதெல்லாம். பாராபட்சம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து கேஸை போட்டு அவங்கள பூரா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான் நம்ம பார்வை. வேற எந்த விஷயம் இந்த 3 நாள் சொல்லியிருக்காரு ஆளுநர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் இந்த 3 நாளில் எதெல்லாம் பிரதானமாக பேசு பொருளாக மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுநர் உரைவுக்கு பற்றின விவாதங்கள் நடக்கும். இந்த மின் இப்போ கட்டலாம் இருக்கு இல்லையா, மின்தடையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கட்டாயமாக அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அது டெய்லி அது என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் மன்றத்திலே இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அதுக்கு டெய்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதிகாரிகள் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்க, இது வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இன்றைக்கி கூட நிதிநிலை அறிக்கையில் பாருங்கள் 2,47,000 கோடி இபியில் மட்டும் கடன் இருக்குது. இது வந்து ஆஃப் த பட்ஜெட் பாரோயிங். இப்போ நம்ம முதலே சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கடன்கிறது ஓகே, ஆனால் இபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 லட்சம் கோடி பக்கமாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாகவே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க 2.47 crores. டிரான்ஸ்போர்ட் அதில் அதர்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 71,000 கோடி. அப்போ அதில் ஒரு 10 லட்சம் கோடி, இதில் வந்து ஒரு 3,18,000 சற்றேறக்குரிய 13,18,000 கோடி இன்றைக்கி கடனில் இருக்கிறோம். நம்ம கடன் சுமை அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஜிஎஸ்டிபி ஏறிடுச்சு. அதனால மின்தடை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைம்ல இரவுல ஃபுல் மேக்ஸிமம். ஆமாம், இது பிரச்சனை தான். ஏன்னா ஒரு கரண்ட் கட்டுனால ஆட்சியவே இழந்தது திமுக. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் கட்டை வந்து இவங்க சீரமைச்சு செய்ய அதுக்கு ஓல்டு அவங்க இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 15,000 கோடி ரூபாய் முதலீடு வந்து இன்னைக்கு அலோகேட் பண்ணுறாங்க. இபியில் ஒரு 210 234 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நிறைய அந்த ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால தான் இருக்குது. கரண்ட்டினுடைய அவைலபிலிட்டி இல்லை. 2026 மே வரைக்கும் ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, மேக்கு அப்புறம் ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம்? இல்லை, அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. பட் கரண்ட் கட்டு இல்லைல்ல. கரண்ட் கட்டில் எதையோ ஒன்று வாங்கி இவங்க சமாளிச்சிருக்காங்க, எதையோ ஒன்று பண்ணி சமாளிச்சிருக்காங்க. இப்போ அதுலேயும் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, அதுதான் சார் கண்டினியூ பண்ண முடியல, சம்மர் டைம் பாதிக்கப்படுறாங்கல்ல. இல்லை, அது நியாயமானது தான். இவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார இருக்கிற ஆளுங்களே உள்ளடி வேலை பார்க்குறாங்க, ஃபீஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதையெல்லாம் வீடியோ கொடுத்து நிறைய இடத்துல வந்து பவர் கட்டு நடக்குது. போய் உடனே கேட்ட உடனே போய் முதல்வரை கேளுங்கன்றாங்க அங்கே இருக்கிறவங்க. முதல்வருக்கும் நாங்கள் போய் கேட்கறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கடைசியில் பார்த்தா இல்லை அந்த ஏரியாவிலையும் கரண்ட் இல்லைங்கிறாங்க. கடைசியில் அந்த ஏரியாவில் இப்போ தான் நான் பேசிக்கிட்டு வரேன்றார் ஒருத்தர். அந்த ஏரியாவில் கரண்ட் இருக்குது, நீங்கள் என்ன அந்த இடத்துல கரண்ட் இல்லைங்கிறீங்க, நீங்கள் வேணால் அந்த அதிகாரிகிட்ட ஃபோன் போட்டு கேளுங்க, நான் வேணால் நம்பர் தட்டுமான்னு கேட்குறாரு பப்ளிக். அப்போ இதில் நிறையா கொஞ்சம் உள்ளடி வேலையும் இருக்குது. அது மாதிரி பாருங்கள், அந்த இபி ஆஃபீஸில் எத்தனையோ டிஸ்க்கு காணா போச்சுன்னாங்க, 8ன்னாங்க, 16ன்னாங்க, கடைசியில் 34 ரிட்ரைவ் பண்ணியிருக்கன்றாங்க. அப்போ இந்த இபி டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே ஒரு மர்மமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது.
இல்ல. இது நமக்கு விளங்காம இருக்கலாம் சார். ஒரு சப்ஸ்டேஷன்ல ஃபியூஸ புடுங்குறது யாரு? ஒரு JE 1 கண்ட்ரோல்ல இருக்கும். இல்லன்னா JE 2 கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படி ஃபியூஸ புடுங்குனாங்கன்னு இந்த மின்துறையிலேருந்து எத்தன பேர் மேல நடவடிக்கை அது எடுத்திருக்காங்க? 2 பேர்த்த மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய, இப்ப டிஸ்க்குக்கு போயிருக்கு. இல்ல டிஸ்க் ஒரு இஷ்யூ போகுது. டிஸ்க் பட் கூட அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மேல தான் ஆக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. பட் மின்தடையில நீங்க ஃபியூஸ உருவிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தினம் தினம் கரண்ட் கட் இருக்கு. இல்ல இதுக்கு பல வந்து பகுதிகள்ல இருக்கு. இது கட்டாயமா தாவேகா அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அவங்க இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து உங்களுக்கு உள்ளடிகளை கூட பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கல. காசை கொடுக்குறீங்க, நீங்க சொல்ற காசை மக்கள் கொடுக்குறாங்க. கொடுக்குற காசுக்கு உண்டான கரண்ட்டை சப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். அது இல்லாம ஒரு லேடி போய் புலம்புறாங்க. அப்ப ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலையா இன்னும்? தப்பா இருக்குது அங்க. நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் சொன்னேன், இது வந்து ஒரு மர்மமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இதை வந்து டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இதை பெரிய சீராய்வுக்கு, பெரிய ரிஃபார்முக்கு கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி 2,47,000 கோடி அந்த துறையில் மட்டும் கடன் இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. அப்போ அது எவ்வளோ. இப்போ அறப்போர் இயக்கம் ஏகப்பட்ட ஊழல் அதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறது ஊழல். அறப்போர் இயக்கமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒழுங்குமுறை ஆணையத்துடைய தலைவராக இருந்த நாகல்சாமியோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இப்படி பல ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது குறித்து அமைச்சர் பேசவே இல்லையே. அதெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கட்டாயமா நான் அதனால தான் சொல்றேன், we are in processன்னு கூட சொல்லல சார். இப்போ நீங்க சொன்ன இந்த ப்ராசஸ்ங்கிறத கூட கவர்மெண்ட் இன்னும் சொல்லல. இந்த சார்ந்த கேள்விகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் எழுப்பணுவாங்க. அதை எதிர்க்கட்சிகள் எழுப்புவாங்களா? எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா யார் வெளியே வரும்? யாருடைய குட்டு வெளியே வரும்? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க குட்டு வெளியே வரும். அப்போ அதை கேட்க மாட்டாங்க. சோஃபாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே. நான் அதனாலலாம் சொன்னேன், ஆக்கப்பூர்வமாக பேசுங்க, மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க. இன்றைக்கி கரண்ட் கட்டுங்கிறது மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் காசை கொடுத்துட்டு கரண்ட் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாம் தான் நம்ம அங்கே விவாதிக்கணும். நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஈபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி இவங்க ஃபார்ம் பண்ணணும். அதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி ஆட்கள் இருக்குமோ அதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு என்கொயரி ஒரு சிபிஐ ஒரு என்கொயரி என்ன பண்ணுவாங்களோ அதை பூரா இந்த என்னென்னலாம் கேசஸ் இருக்கோ அதை பூரா சிபிஐக்கு கொடுத்துட்டு கூட ஒரு ரிஃபார்மேஷன் கமிட்டி ஒன்று ஈபிக்கு ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஈபிக்கும் சரி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் சரி, இந்த ரெண்டுக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் மீட் எடுக்கலன்னா இன்னும் காசு உள்ளார போய்கிட்டே தான் இருக்கும். இதில் இது வந்து ஒரு எவ்வளோ போட்டிங்கனாலும் இழுக்கக்கூடிய துறை இது ரெண்டுமே. அப்போ இதை நீங்கள் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெக்கவரி எடுக்கலாம். இதே மாதிரி மைன்ஸு, இந்த துறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு அதிகமாக லீக்கேஜ் போகக்கூடியது. அதையெல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ரெவென்யூ லீக்கேஜ் இவங்க சொல்லக்கூடியதை பூரா அடைக்க முடியும், கரப்ஷனை தடுக்க முடியும், நிதியை வந்து ஆதாரத்தை பெருக்க முடியும். அந்த மாதிரி நிதி ஆதாரம் வந்து பெருகினா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறத பூரா நாங்கள் ஒவ்வொன்றா செய்வோம்னு இன்றைக்கி கூட வாக்குறுதியெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா செய்வோம், நிதிநிலையை சரி பண்ணிட்டுங்கிறதே ஆளுநர் உரையில் வந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம் மாட்டோம்லாம் சொல்லலை, நாங்கள் ஒவ்வொன்றா செய்வோன்றாங்க. ஆனால் எப்போங்கிறது ஒரு கேள்வியாக வரும். ஸோ அப்போ நீங்கள் நிதி ஆதாரத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இமீடியட் ஃபோக்கஸ். அதில் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபி, டிரான்ஸ்போர்ட்டு, மைன்ஸு, இந்த 3க்கு இமீடியட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ இபியில் உள்ள பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது வெளி மாநிலங்கள்லேருந்து அதிக விலைக்கு வாங்குறாங்க, லாஸ்ட் கவர்மெண்ட்டும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸும் அப்படி வாங்கினாங்க அப்படின்னு, அது சார்ந்து இது வரைக்கும் எந்த விளக்கம் கொடுக்காமலே இருக்காங்களே. இல்லை, அதில் வந்து இன்னும் நிலக்கரி வாங்கினதுலேருந்தே ஊழல் இருக்குன்றாங்க. நிலக்கரி வாங்கினதுலேருந்து அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டிருந்தார். அப்போ வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்டேட்னுடைய ப்ரொடக்ஷன். ஆனால் நம்ம ஸ்டேட் ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணதை விட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்றார். அந்த மாதிரி வந்து எதனால் பண்ணுறாங்கன்னா, எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே வெளியிலிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கிட்டா, ஏன்னா 80% ஆஃப் த பவர் நம்ம வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டு உங்களுக்கு டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்க அந்த இடத்துல தான் காசு அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஜஸ்ட் யூனிட்டுக்கு 10 பைசா, 20 பைசா, 30 பைசா வைங்க, எங்கே போகும்? ஆனால் இங்கே பெரிய லெவலுக்கு அடிக்கிறாங்கன்றாங்க. இன்றைக்கி நார்மலாக இருக்கக்கூடிய பவர் காஸ்ட் எவ்வளோ வருது, இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வருது, அதே மாதிரி கோலை இம்போர்ட் பண்ணும்போது ஒரு கோலை பர்ன் பண்ணால் எவ்வளோ கலோரிஸ் வரணும். ஆனால் இவங்க வந்து வாங்கினது வந்து சப்ஸ்டாண்டர்டு கோல்ஸ் வாங்குறாங்க, ஆனால் ரேட்டு ஹை ஸ்டாண்டர்டினுடைய ரேட்டை வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இபி டிபார்ட்மெண்ட் ஒரு மர்மமான டிபார்ட்மெண்ட்.
அதிலே வந்து சிடிஆர் என்ன சொல்கிறாரு, இவர் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி போயிட்டு வந்த துறை ஏதாவது விளங்கி இருக்கா உருப்பிட்டு இருக்கான்னு வேற கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை லெவல் கமிட்டி போட்டு இதை வந்து வார் ஃபுட்டிங் பேசிஸில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதை வந்து வெறும் அமைச்சர் பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுக்கறதோட இது முடியாது, முடியவும் கூடாது. ஏடிஎம்கேல என்ன சார் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு? எல்லாரும் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க, வராதவங்களும் விலகி தனியாக இருக்கிறாங்க. இது வந்து சிந்துபாத் கதை மாதிரி டெய்லி ஏதோ ஒன்று அதிமுகவினுடைய பற்றி தகவல் வராமல் இருக்கிறதே இல்லை. எல்லாம் மன்னிப்பு நல்ல கடிதம் தகவலாக வந்தால் பரவாயில்ல. ஆமாம், இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலைமை தான். அது வந்து அது என்ன காரணங்கிறது அந்த கட்சி சீராய்வு பண்ணியே ஆகணும். இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து இந்த இப்போ திமுக கூட ஏன் தோத்தோம் எதனால் தோத்தோங்கிறது வந்து மனப்பக்குவம் ஏற்றுக்கிறது இருக்குதோ இல்லையோ, ஒரு நாம்கே வாஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஒரு கமிட்டி போடுறாங்க, 36 பேர் கமிட்டி. அவங்க போய் விசாரிச்சுட்டு வாங்கன்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு ஒரு மகளிர் அணியை கூப்பிட்டு மீட்டிங்கு, இளைஞர் அணியை கூப்பிட்டு மீட்டிங்கு, ஜென்சின்னு சொல்லி புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் திமுக கண்டுபிடிச்சி ஜென்சியும் இருக்காங்கப்பா அவங்களால தான் தோற்று போயிட்டலாம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக இது வரைக்கும் நம்ம ஏன் தோத்தணும் ஏதாவது செஞ்ச நடவடிக்கைகள் வந்திருக்கா கோபால்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ அங்கேருந்து போகிறவங்க கூட நாங்கள் போகிறோன்னா கூட போனால் போயிட்டு போகிறாங்கங்கிற அளவுக்கு அவங்க ஆட்டிடியூடில் இருக்கிறதா சொல்கிறாங்க தலைமை. அப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னு தகவல் தெரிஞ்சால் கூட எங்களை வந்து ஹோல்டு பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சியில் எடப்பாடி என்ன பண்ண பழனிசாமி போகிறோம் எப்படி இருக்காரு? என்னன்னு புரியல நமக்கே. இது வந்து ஒரு ஒரு புரியாத புதிராக இருக்குது. இதில் இன்னொரு புது சிக்கல் என்ன வருதுனாக்கா, முன்சாமி திடீர்னு பேசுகிறாரு, எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய பையனை வந்து கட்சிக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாது. இளைஞரணி போஸ்ட் கொடுக்கணும் ஒரு அப்படின்னு. நல்ல வேளை பொதுச் செயலாளர் போஸ்ட் அவர் கொடுங்கன்னு சொல்லாமல் போனார் முன்சாமி. அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதீதம் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் திமுக மேலே வெற்றி இருந்த குற்றச்சாட்டு என்னங்க? இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடியார் வந்து ஊர் ஊராக போய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, சாதாரண கிளை செயலாளர் இருந்தனா என்னால் வந்து பொதுச் செயலாளராக வர முடியறதுனால நீங்கள் யார் வேணால் வரலான்னு சொல்லிட்டு இருந்தார்ல. நீங்கள் நாளைக்கு உங்கள் பையனை கூப்பிட்டு வந்தால் என்னங்க ஆகிடுது? இப்போ எப்படி ட்ராமா நடக்குதுனாங்க, எடப்பாடியார் வந்து அவர் வர வேண்டான்னு தடுக்கிறாராம். ஆனால் முன்சாமி எடப்பாடியை பார்த்து இப்படிலாம் நீங்கள் தடுக்கக்கூடாது, இது ஜனநாயகம் கிடையாது, இளைஞர்களுடைய சக்தி நமக்கு முக்கியம், அதனால் உங்கள் பையனை நீங்கள் அரசியல் ஆர்வம் இருக்கிறவரை உள்ளார கொண்டு வந்தே ஆகணும்னு இவர் வந்து எடப்பாடிக்கு ப்ரெஷர் போடுறாரு. இவர் இதெல்லாம் நமக்கு நம்புற மாதிரி இருக்கா? ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்க்ரீன் எனாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் எடப்பாடி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, என் பையனை எப்பவும் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு. அது செஞ்சாருன்னா ரொம்ப நல்லது அவருக்கு. நம்பலாமா? அவருடைய ஃபேஸ் வேல்யூவில் நம்ம யாரையுமே இப்போ ஏன்னா இதே தான் வந்து ஸ்டாலின் ஐயா சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கே வரமாட்டேன்னாரு. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இல்லை எனக்கு மேலே சீனியர்ஸ்லாம் இருக்காங்கங்க, நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு. சரி, எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆவீங்களான்னு கேட்டார். ஐயோ சீனியர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்கங்க, நம்மலாம் எங்கெங்க அமைச்சர் ஆகிறது இல்லைங்கன்னாரு. திருப்பி வந்து துணை முதலமைச்சராகவும் ஆனார். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒன்று நாங்கள் செய்ய மாட்டோம்னா அதை நாங்கள் செய்வோன்னு அர்த்தமான எனக்கு புரியல. காலத்தின் கட்டாயம் வந்து தான் ஆகணும். லேடிஸ்க்கு தான் சொல்லுவாங்க, ஒரு லேடிஸ் வந்து வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், வேணும்னா வேண்டாம்னு அர்த்தம். சினிமாலாம் டைலாக் வரும் அடிக்கடி. அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் நாங்கள் செய்வோம்னா செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டோம்னா செய்வாங்களான்னு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ நாளாக வந்து திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டுகள், மற்ற கட்சி மேலே வச்ச குற்றச்சாட்டுகள், ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அது மேலே பற்று இருக்கிறவங்கெல்லாம் சொல்லக்கூடியது இது வந்து ஒரு காடர் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி தான் எங்கள் தலைவர் இதை கட்டமைச்சிட்டு போனார். இப்போ நீங்கள் வந்து இவரை கொண்டு வந்து ஐயா எடப்பாடியாரனுடைய பையனை கொண்டு வந்து அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த காடருக்கே நம்பிக்கை போயிடும். இன்றைக்கி வரைக்கும் அந்த காடருக்கு இருக்குது. இப்போ மற்ற ஆளுங்கள்லாம் இப்போ ஜெயக்குமார் பையன் வராரு, ஓபிஎஸ்னுடைய பையன் வந்தார், இதெல்லாம் வந்து வேறு அந்தந்த பதில். ஆனால் ஒரு பொதுச் செயலாளருடைய பையனே வரும்போது ஒரு பிரதானமாக தெரியும் அந்த இடத்துல. ஆமா. இல்லை கொண்டு வந்து நீங்கள் அதுதான் வாரிசு அரசியல் அப்படின்னு வரும். அது தலைவருடைய பையன் வரும்போது தான். கரெக்ட். மற்ற நிர்வாகிகளுடைய பசங்க வரும்போது அது நார்மலைஸாக போயிடும். இல்லைன்னா நீங்கள் கொண்டு வாங்க பசங்களை, அப்பாவுகளெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க. ஐயா காந்தி அவர்களுக்கு தான் வந்து சீட்டு இல்லை, அவருக்கு பையனுக்கு கொடுக்கலான்னாரு. கடைசியில் அவர் வந்து பையன்கிட்ட இல்லை நான் தானே நிற்பண்ணாரு, சரின்னு பையனை ஒதுக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாரிசை கொண்டு வாங்களா, கொண்டு வாங்க. ஏன்னா யாருக்கு வேணால் அரசியல் வரதுக்கு விருப்பம் இருக்குது. அப்போ அப்பாவை வந்து நீங்கள் பேக் சீட்டுக்கு வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்பாவுடைய பவர் பையனுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக மாறுது. அந்த இடத்துல தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாலிடிக்ஸ் வந்து இப்போ அப்பா மினிஸ்டராக இல்லாத மற்ற காடர்ஸ் எல்லாம் எங்கே போய் இன்ஃப்ளூயன்ஸ் வாங்குறது, யார்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் வாங்குறது? அப்போ இது கட்சிக்கு உண்மையாலும் உழைக்கக்கூடிய மக்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அப்போ கட்சிக்காக உழைக்கக்கூடிய அத்தனை இன்ஃப்ளூயன்ஸ், அத்தனை தன்னலமற்ற தொண்டர்களுக்கும் இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட், அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிடும்.
இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு தாவேக்காவை பார்த்து அத்தனை பேரும் போனாங்க பண்ணாங்க இளைஞர்கள்னா அங்கே எங்கேயுமே யாருமே கிடையாது, போகிறவங்க பூரா புதுசு எப்படி இவங்களுக்கெல்லாம் அப்போ கடம்பூர் ராஜு போறாங்க, எம்சி சம்பத் எல்லாம் பெரிய பெரிய தலைங்க. பத்தாண்டு. ஆமா. இவங்களுக்கெல்லாம் தாவேக்கால எப்படி ஆக்குபென்சிக்கான இடம் என்ன இருக்கு? என்ன கஷ்டம் தான் இது. போஸ்டிங்? 30 டு எந்த 40 போஸ்டிங்கும் கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கல அவங்க. அவங்களே ஆனந்தே ஒவ்வொரு மீட்டிங்கும் போதும் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான இணைப்பு கூட்டங்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஆமா அந்த கட்சியில் சனிக்கிழமை ஆச்சுன்னா ஏதோ இணைப்பு கூட்டம் ஒரு 500 600 பேர் ஆமா போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த போய் சேருங்களா கூட இப்போ அதிமுகலேருந்து இப்போ இந்த தாடி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா அவர் இந்த லட்சிய ஜனநாயக கட்சியில் போய் சேர்ந்தார். ஆமா அதுலேருந்து வெளியவும் வந்துட்டார். அது எப்போ போனார் எப்போ வெளியே வந்தாருலாங்கலாம் தெரியாது. அந்த மாதிரி அதிமுகவில் போயிட்டு வெளியே யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அம்மா லீமா ரோஸ் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க அதிமுக விட்டு வெளியே வந்தால் பெரிய பஞ்சாயத்து இருக்காது. ஆனால் இப்போ தான் போனாங்க, எலெக்ஷன் முன்னாடி போனாங்க, வெளியே வந்துட்டாங்க எல்லாம். இப்போ கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே சொல்கிறாங்க 30 வருஷம் 40 வருஷம் நாங்கள் அதிமுகவில் இருந்தோன்றாங்க. அப்போ 30 வருஷம் 40 வருஷம் இருக்கக்கூடிய சீனியர்ஸு அந்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு 2 வருஷம் 4 மாதம் ஆன கட்சிக்கு போகிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையா அந்த கட்சிக்கு, அதிமுகவுக்கு? எனக்கு ஒரு விஷயம் சார், இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணும்போதுக்கு ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு. அவரு கட்சியிலேருந்து போறதுக்கு எதுக்கு சொத்துக்களை இல்லை அவர் சொல்கிறது நியாயம் கோபால். ஆனால் என்னுடைய வார்த்தை என்னென்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தும், கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், வெளியே போகிறவங்களுக்கும் பொருந்தும். அதே நான் கட்சியில் வெளியே போகிறவங்க மட்டும் மக்களினுடைய அவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லாம் பதவியை பயன்படுத்தி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பதவியை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கி பதவி இல்லாதனால கொள்ளையடிக்க முடியாதுங்கிறனால இன்னொரு பக்கம் போகிறீங்களாங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அதுதான் எசன்ஸ், கிரக்ஸ் ஆஃப் த மெசேஜ் அதுதான். என்னுடைய கேள்வி என்னென்னா, சூப்பர் ஆர்பி உதயகுமார் அவர் பேசுனது எக்ஸலண்ட்டான பேச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, அத்தனை பேரும் வைங்கன்ற நீங்கள் அரசியலுக்கு வந்தபோது உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்துச்சு? இவரும் என்டாஸ் பண்றாரு, நானும் அரசியல் மூலமா தான் சம்பாதிச்சேன், அதிமுக மூலமா தான் சம்பாதிச்சேன். அப்போ நீங்க என்ன வேணா ஊர் அடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சு சேர்த்திக்கலாம். ஆனா அந்த கட்சியில மட்டும் இருந்துட்டீங்கன்னா அது கொள்ளை கிடையாது. அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா தான் அது கொள்ளையா? அப்ப இது மக்களை எவ்வளோ நீங்க மட்டமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். அப்ப இதே வந்து அவரு கொடுக்கறதே ஒரு வாக்குமூலம் இல்லையா? ஏப்பா நாங்கெல்லாம் கொள்ளையடிச்சு என் சொத்துக்கள் எல்லாமே நான் அதிமுக அமைச்சரா தான் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான இது எவ்வளவு பெரிய வாக்குமூலம் இல்லையா? இதெல்லாம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஈடிக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதனால தான் விஜய் வந்து சீட்டில் உட்காந்துடக்கூடாதுன்னு 4ஆம் தேதி நைட்டுக்கு மேலே திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு முயற்சி பண்ணது. ஏன்னா இத்தனை வண்டவாளமும் தண்டவாளம் ஏறுது பாருங்க. இப்போ அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நீங்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள் விஜயபாஸ்கரை பார்த்து கேட்கறதுல 100க்கு 100 எனக்கு உடன்பாடு உண்டு. அதே உடன்பாடு ஆர்பி உதயகுமாருக்கும் பொருந்தும், எடப்பாடியாருக்கும் பொருந்தும், முன்சாமிக்கும் பொருந்தும், அத்தனை அதிமுக காரங்களுக்கும் பொருந்தும், அத்தனை திமுக காரங்களுக்கும் பொருந்தும். சரி, அண்ணாமலை 50 லட்சம் பேர் வந்த பிறகு தான் கட்சி அதுக்கெல்லாம் அது வரைக்கும் லீடர்ஸை உருவாக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாரு. ஏன் 50 லட்சம் தான் 19 லட்சம் கிட்ட இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 17 19 வந்து 20 வரல. இன்னும் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ வேகமாக வந்து இன்னும் 20 வரல, 50 lakhs வரணும்னு சொல்கிறாரு. மேபி அவருடைய உள்ளுவதெல்லாம் உயர்வல்லன்னு நினைக்கிறாரு என்ன? அது வரைக்கும் எப்படி வெயிட் பண்ண முடியும்? ஆனால் இதில் நிறைய பேர் நம்ம பார்க்குறது வந்து நிறைய பாரதிய ஜனதாவிலேருந்து போய் நிறைய அங்கே சேர்ந்துருக்கிற மாதிரி பார்க்குறோம். நம்மளே இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருக்கும், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லலாம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பூராமே அவங்க பேசுகிறது, அவங்க போஸ்டிங் போகிறத வச்சே நமக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடியும் இவங்க என்ன சப்போர்ட்டாக பார்ட்டியாக இருக்காங்கன்னு. சில பேர் வெளிப்படையாக கூட பேசுவாங்க. அதில் நிறையா பேர் நம்ம பார்க்குறதுல பூராமே பார்த்திங்கனாக்கா அந்த மெம்பர்ஷிப் கார்டு போட்டோடனே ஃபோட்டோ போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பாரதிய ஜனதாலேருந்து போய் அங்கே சேர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம தமிழ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆளுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஃபஸ்ட்டு வீதி லீடர்ஸ் எதுக்காக தொடங்கினாங்கன்னு சொன்னார் தெரியுமா? அந்த வீடியோவில் முருங்கைக்காய் வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த விவசாயி வியாபாரி, இவங்களுக்காக தான் வீதி லீடர்ஸை முதல்ல அவர் தொடங்கியிருக்காரு. ஓகே, இப்போ கூட ஏதோ ஒரு நான் ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தேன், இது வந்து அரசியலுக்கானது இல்லை மக்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு போட்டிருந்தாரு. நம்ம அதான் சொல்கிறேன். இப்போ அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு டைலமா அவருக்கு. தொடங்கின பிறகா? தொடங்குறதுக்கு முன்னாடியும் இப்போ டைலமா, தொடங்குறதுக்கு அப்புறம் யோசிச்சிருக்க மாட்டாரா? ஒரு 18 மாதமும் யோசிச்சிருக்க மாட்டாரா? நம்ம தொடங்கினா இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். இல்லை அவருக்கு என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி வந்து விஜய் அவர்கள் வந்துட்டார். இன்றைக்கி நிறையா வந்து அந்த பொலிட்டிக்கல் மித்தையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உடச்சிட்டு வெளியே வந்திருக்காரு. ஒரு ஒரு ரூட் கிரியேட் ஆகிருக்கு புதுசாக. அதே சமயம் திமுக அதிமுக வீக்கன் ஆகிருக்கு அவங்களுடைய பவர் எல்லாமே. அப்போ நம்ம வந்து ஒரு அக்ரெசிவ் அப்போசிஷன் பாலிடிக்ஸை நம்மளால் ஏபிளாக செய்ய முடியும். அப்போ இந்த அப்போசிஷன் வீக்கான டைமில் வந்து அந்த
பொசிஷனாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேம் பிளான்ங்கிறது என்னுடைய யூகம். ஆனால் அவருக்கு என்ன ஒரு சிக்கல்னாக்கா, அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆசீர்வாதத்தில் வெளியே வராருங்கிறது தான் பிரதானமாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு. ஆனா உண்மை அது இல்ல. அப்போ வந்து இவர் என்னன்னாக்கா 2029 அரசியல் கட்சியாக இருந்தாருன்னா, ஐயா மோடிக்கு சப்போர்ட் கொடுக்குறாரா, ஐயா ராகுல் காந்திக்கு சப்போர்ட் கொடுக்குறாராங்கிற கேள்வி வந்துடும். அதனால் என்னன்னாக்கா இவர் வந்து அது வரைக்கும் இதை வந்து அமைப்பாக வச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்ச அந்த 50 லட்சம் பேர் வந்தால் கூட 2029 வரைக்கும் இந்த கட்சியை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாட்டார் என்னுடைய பார்வையில். ஐ மே பி ரைட் ஆர் ராங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சியை அது வந்து பரிணாமிக்கும். ஏன்னா அவர் சொன்னதும் 2031 தேர்தலை மையப்படுத்தி தான் வரார். அவர் ஃபர்ஸ்ட் அந்த டெல்லியிலேருந்து அந்த வீடியோ விட்டதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். 2031 தான் அவருக்கு எம்பி உள்ளாட்சி தேர்தல்லாம் கிடையாது. இல்ல அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் கூட இருந்துடலாம். அவரும் அவரை நம்பி புதிய அரசியலுக்கு பாஜக விட்டு வெளில போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு இல்லை, இருக்கு. அவங்களுக்கும் அந்த புரிதல் இல்லாமல் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாரதிய ஜனதாவை இல்ல விட்டு கருண் போறீங்க நாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் அவங்களாம் அண்ணாமலை கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க தானே. இப்போ நம்ம இருந்தாலும் நீங்க சொல்லும்போது 31 வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய ஆமாம்மா பீரியட் இன்னைக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ரேபிட் ஸ்பீட்ல போயிட்டு ஆமா. இருக்கும்போது ஸோ அரசியலில் எந்த காலமும் குறுகிய காலம், எந்த குறுகிய காலமும் பெரிய நீண்ட காலம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் எல்லாமே ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எதனால் இப்படி செய்கிறோங்கிறதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் அவங்க போயிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இதுதான் ஒரு ஹிக்கப். 2029 தேர்தலை அவர் பாஸ் பண்ணணும். அதை கடந்து போகணும். அதுக்கப்புறம் அந்த தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து கஷ்டம் தான். ஒரு இதுதான். அதனால் வந்து அவர் அது வரைக்கும் இயக்கமாக டில்லி தான் இருப்பார். டாலியா தான் இருப்பாரு அவரு. ஆமாம், அது வரைக்கும் அவர் வந்து இயக்கமாக இருப்பார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. இப்போ கூட வந்து அவங்க வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்களோ அதை வச்சு அமைப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. டிக்ளேர் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு டிக்ளேர் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அஃபீஷியல் பேரர்ஸும் வெளியே வருவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த நடவடிக்கைகள் போயிட்டுருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, அதை சார்ந்தவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் நாள்லேயே 10 லட்சம் 12 லட்சம் வரும்போது நாங்கள் ரொம்ப குயிக்காக நாங்கள் போவோம்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் வந்து 17 லட்சத்தை 19 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் கீர் வாங்குது. பாப்போம் சார் எப்படி இருக்கு அண்ணாமலை, அதிமுக, திமுக அப்படிங்கிறத இந்த அசெம்பிளி கூட்டத்தொடர் மூலமா என்ன மாற்றங்களா இருக்கு அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி கோபால்.